இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இடைநீட்ட நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே அருணோதயம் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே நீங்கள் எல்லாரும் பலதரப்பட்ட வேலைகளோடு பல இடங்களுக்கு போவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். இந்த காலை பொழுதிலே நீங்கள் அந்த உங்கள் காரியங்களை செய்யும் முன்பதாக ஒரு சின்ன ஒரு சிந்தனையை நீங்கள் அதனோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்கிற பொழுது இந்த நாள் முழுதும் நிச்சயமாகவே கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நன்றி சொல்லுதல் அப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் நன்றி உள்ள இருதயம் என்ற ஒரு காரியம் அநேக மனுஷன் வாழ்க்கையிலே இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒருவர் நமக்கு உதவி செய்கிற பொழுது, அவரை காண்கிற பொழுதெல்லாம் அவர் இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்தார், இந்த தேவையில் எனக்கு ஆபத்தில் எனக்கு உதவி செய்தார் என்ற சில மனிதர்கள் அவர்களை காண்கிற பொழுதெல்லாம் நன்றி சொல்லுவார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட காரியத்திலிருந்து, பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, நெருக்கமான நேரத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, மரண தருவாயிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், நம்மை இரட்சித்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்மை உண்டாக்கின, நம்மை இரட்சித்திருக்கிற, நம்மை பாதுகாத்த அந்த ஆண்டவருக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த காலை பொழுதில் நாம் சிந்திக்க வேண்டும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, நாம் வாழுகிற நம் சமுதாயத்தை சுற்றுச்சூழலை பார்க்கின்ற பொழுது ஒரு நன்றி இல்லாத மனிதர்களாக இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டு போகிறார்கள். எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தால் கூட ஏதாவது ஒரு சின்ன குறைகளை வைத்துதான் பெரிதாக நினைக்கிறார்கள் ஒழிய அவர்கள் செய்த நன்மைகளை, நமக்கு செய்த உதவிகளை இன்றைக்கு அநேக மனிதர்கள் மறந்து போகிறார்கள். அப்படியானால் சங்கீத புத்தகம், பரிசுத்த வேதாந்த சங்கீதம் 146:2 சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உயிரோடு கூட இருக்கும் மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன். அருமையான சகோதர சகோதரிகளே, 34வது சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் இக்காலத்தில் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு நாள் ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போய்விட்டது. அவன் கண்களை மூடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டான், தெய்வமே, ஆண்டவரே, இந்த ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டை நீர் எனக்கு எப்படியாவது தேடி தடுவீரானால் உமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக தருகிறேன் என்று அவன் பிரார்த்தனை பண்ணினான். கண்களை திறந்து பார்க்கிற பொழுது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் கண் முன்பதாகவே பெரிய ஒரு புலி வந்திருந்தது. அப்பொழுது உடனே அவனுக்கு செய்ய முடியவில்லை. கண்களை மூடி திரும்பவும் கடவுளத்தில் வேண்டிக் கொண்டான், கடவுளே, இந்த புலியின் இடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வீரனால் ஒரு ஆட்டை உமக்கு காணிக்கையை தருகிறேன் என்று அவன் பிரார்த்தனை பண்ணினான். இன்றைக்கு அநேக மனுஷன் வாழ்க்கையிலே இன்றைக்கு இப்படிதான். எல்லாவற்றையும் தனக்கு இருக்கிற பொழுது, எல்லாம் தனக்கு சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுது கடவுளை தேடுவது இன்றைக்கு மிகவும் குறைவு. ஆனாலும் தங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது குறைகளாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், நம்மை நெருக்குகிற பலதரப்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நேரமாக இருக்கலாம். அப்பொழுதுதான் மனிதர்கள் கடவுளை தேட ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆடுகள் அத்தனையும் பத்திரமாய் இருக்கின்ற பொழுது மேய்ப்பன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனாலும் ஒரு ஆட்டுக்குட்டியை தருகிறேன் என்றான். தன் உயிருக்காக ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே, ஒரு ஆட்டை தருகிறேன் என்று இன்றைக்கு கடவுளுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு அநேக மனுஷர்கள் அப்படிதான். இன்றைக்கு கடவுளத்தில் பேரம் பேசுவார்கள், நான் இதை தருகிறேன், எனக்கு அதை தாரும் ஆண்டவரே, நான் இப்படி செய்கிறேன், எனக்கு இதை தாரும் என்று கடவுளத்தில் இன்றைக்கு பேரம் பேசுகிற அநேக மனிதர்களாக காணப்படுகிறோம். அது எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு கடவுளத்தில் நாம் கேட்கிறோம், நான் அதை செய்தேன், எனக்கு இதை தாரும், எனக்கு அதை தாரும், நான் இதை செய்வேன் என்று பேரம் பேசுகிறோம். அப்படி அல்ல அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிற பொழுது, நமக்கெல்லாம் நன்றாய் இருக்கும் பொழுது நம் ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத சூழ்நிலையிலும் நாம் கடவுளை தேடுகிற பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நாம் நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாய் இருக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே இந்த அருணோதய நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பதற்கு நீர் பாராட்டிய மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் இந்த சத்தத்தை காலையிலே கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த குரலை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக, ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா
எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாக உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதகாரன் சொல்கிறது போல எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயங்களாக வாழ இந்த உலகத்திலே இந்த தேசத்திலே இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக.